இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாக்கோ சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சாக்கோ சிப்ஸ் பண்றதுக்கு நான் 3 டெய்ரி மில்க் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். ஒரு தட்டில் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கப் வச்சுட்டு நம்ம இந்த டெய்ரி மில்கை வந்து அதில் ஆட் பண்ணிடணும். இந்த டெய்ரி மில்க் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டவ் மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து சுடு தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக கூட இந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்ரி மில்க் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் டார்க் சாக்லேட் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி அழகாக சாக்கோ சிப்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இது ஒரு முக்காவாசி நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சு. இதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலருக்காக சாக்கோ சிரப் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ வந்து இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைன்னா நம்ம பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி சாக்கோ சிப்ஸ் பண்ண போறேன். நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணி விட்டுறணும். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணி விட்டுறணும். இப்போ இது ஒரு பட்டர் ஷீட்லேயோ அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தாலோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸாக நம்ம வைக்க போகிறோம். பட்டர் ஷீட்டை விட நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் எடுக்கும்போது ஈஸியாகவும் வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆகிடும். என்கிட்ட பட்டர் ஷீட்டு தான் இப்போதைக்கு இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் ஷீட்டும் இல்லை அலுமினியம் ஃபாயிலும் இல்லாதவங்க நார்மலாக ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நார்மல் பிளேட்டில் நீங்கள் வந்து காஞ்சிட்ட பிறகு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து பட்டர் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸா வச்சு விட்டுறணும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் சாக்லேட் நல்லா ஸ்டிஃப் ஆகுற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு இந்த சாக்லேட் வந்து நல்லா கெட்டியாக ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் ஆச்சு. நைட்டு நீங்கள் சாக்கோ சிப்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்கோ சிப்ஸ் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சாக்கோ சிப்ஸ் எவ்வளோ சூப்பராக எடுக்க வருது அப்படின்னு. காயாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எடுக்க வேணாம், நல்லா காஞ்சிட்ட பிறகு தான் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்ரி மில்க்கை விட டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபாகவே கிடைக்கும். டெய்ரி மில்க் வந்து நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாக்கோ சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.